அப்புறம் சென்னைக்கு ரீச் ஆனேன். நெக்ஸ்ட் டேவே வந்து ரோஜாக்கு பர்த்டே. செம்ம டயர்டு. ஊருக்கு போயிட்டும் வேலை செஞ்சோம், ட்ராவலும் பண்ணோம். எனக்கு வந்து ஆசை, என் சிஸ்டருக்கு வந்து ஒரு 4 டயர் கேக்கில் நல்லா பெரிய கேக் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி நான் 4 டயர் பிளான் பண்ணேன். நிஜமாக என்னால் ஸ்பாஞ்ச் அடிக்க சுத்தமாக எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. அதனால 3 டயரில் வந்து நான் டம்மிஸ் எடுத்துட்டு நான் வந்து க்ரீம் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேலே 4 இன்ச் டின்னு மட்டும் யூஸ் பண்ணி ஒரு கேக்காகவே பண்ணி ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் நல்லா ஐசிங் பண்ணி மேலே வச்சுட்டு, எண்ணெயில் சம்மர் வெயில் செம்ம ஹெவியாக இருந்தது. லைட்டாக க்ரீம் மெல்ட் ஆயிடுச்சு. ரூம் டெம்பரேச்சரில் தான் வந்து நான் பண்ணேன். சரி ஓகே, அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்கு மேலே ஒரு டாப்பரு, சைடில் ஃப்ளவர் அப்படி இப்படின்னு சொல்லி எண்டு லுக் வந்து இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணேன். இந்த கேக் லுக் பார்த்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 1 kg இன்னும் கூட பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அப்போ தான் தோணுச்சு. அதே மாதிரி ரோஜா வந்து இந்த கேக் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி நான் ஒழிச்சு வேறு வச்சிருந்தேன். மேடம் வேறு பார்த்துட்டாங்க. சரி, அதை பேக் பண்ணி வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணி மார்னிங் வரும்போது இந்த கேக் வந்து இந்த மாதிரி 3 டயரில் தான் வந்துச்சு. இவ்வளோ க்ரீமும் வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு யாராவது நினைச்சிங்க அப்படின்னா, இது கொஞ்சம் பழைய க்ரீம் தான், அதனால வேஸ்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நான் ஃபுட் வேஸ்ட் வந்து அவ்வளோவா பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.